ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஷியா ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை. இன்றைக்கி டே எனக்கு ஃபுல்லாகவே இப்படி தான் போயிருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம இந்த க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஒன்று செய்ய ஆரம்பிப்போம், அப்படியே லைனாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து கிச்சன் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கி, அதுக்கப்புறம் ஒட்டடை அடித்து, போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு. அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வீடு க்ளீன் பண்ண வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீடு பார்த்திங்கன்னா நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுவும் மெயினாக இந்த மாதிரி திங்ஸ்லாம் வைக்கிறோம்ல, இந்த டப்பாலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப கழுவுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் அடிக்கடி எடுத்து கழுவுவேன். எப்படின்னா நம்ம இப்போ கொஞ்சம் கடையிலேயே இருப்போம், அதனால் வந்து டைம் கிடைக்கிறப்ப எடுத்து கழுவோம். பட் வந்து அது கரெக்டாக 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம இந்த ஸ்டிக்கியாக போய் ஒட்டிக்குது. அதுதான் இப்போ நம்ம தாளிக்கிறப்ப அங்கங்கே தெரிக்கும். அதெல்லாம் அந்த டைல்ஸில் போய் ஒட்டுச்சுன்னா வரவே மாட்டேங்குது. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஹவுஸ் க்ளீனிங் தான் நான் பண்ண போகிறேன். இது வீடு இப்படி இருந்துச்சு. பறக்க காலைல ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அலங்கோலமாக கிடந்துச்சு வீடு. ஸோ ஃபைனலாக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாப்பாடு செஞ்சுட்டாச்சு. குக்கரில் தான் வச்சுருந்தேன். அரிசி ஊற வச்சு குக்கரில் வச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குழம்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா காயும் போட்டு கத்திரிக்காய், மாங்காய் இருக்கிற காயெல்லாம் போட்டு வச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து பொரியல் வந்து நம்ம அவ்வளோவா சாப்பிட மாட்டோம், அதனால் நான் கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். ஏன்னா எப்போயுமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் ஆஃப்டர் ஹவுஸ் க்ளீனிங்க்கு அப்புறம் வீடு இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நான் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இப்போ மாங்காய் சீசனாக இருக்கான்னு சொல்லி மாங்காய் வந்து வாங்கி செஞ்சுருந்தேன். என் சிஸ்டர் தான் ஆக்சுவலாக கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வந்து நான் செஞ்சு தரேன்னு சொல்லி செஞ்சுருந்தேன். பட் அதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்ப மலைச்சாரல் மாதிரி எண்ணெய் ஊற்றாமல் மழை பெய்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடைசியில் அது ஃபுல்லாகவே வந்து கெட்டு போயிடுச்சு. எதனாலன்னு எனக்கு தெரியல. மேபி லைட்டாக எங்கேயாச்சும் தண்ணி பட்டிருக்குமா, அதனால் அந்த மாதிரி இதாகிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அர்ஷியா ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல அந்த ஊறுகாய் இதுதான், மாங்காய் ஊறுகாய். பட் ஆனால் வந்து கடைசியில் வந்து சொதப்பிருச்சு. எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன். நான் நைட்டு செஞ்சு வச்சப்பெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம். பட் அதான் எனக்கு தெரிஞ்சு லைட்டாக எங்கேயாச்சும் தண்ணி பட்டிருக்கும் போல இருக்குது. ஆஃப்டர் இப்படி ஆயிடுச்சு 2 நாளில்.